Hi friends, welcome to my channel Karakuri Antique Collections. இன்றைக்கி ஒரு ஆஃபரில் திங்ஸ் அவைலபிள் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான் ப்ராடக்ட் சேலுக்காக போட்டிருக்கோம். இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெயிட்டு ரேட்டு கெப்பாசிட்டிலாம் சொல்கிறோம். இது வந்து ஒரு ரைஸ் ட்ரம்மு, மற்ற நிறைய ட்ரம்மெல்லாம் சேல் ஆயிடுச்சு. இப்போது அவைலபிளாக இருக்கிறது வந்து 25 கேஜி 26 ஒரு சிப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மூட்டை அரிசி வந்து இது பிடிக்கும் கொள்ளளவு. இது வந்து 7,850 அவ்வளோ கேஜி வெயிட்டில் இருக்குது. ஸோ பெரிய இதெல்லாம் வந்து கேஜி 1500 ரேஞ்சில் கொடுக்குறோம். இது வந்து 10 to 12 கேஜி கெப்பாசிட்டிங்க. ரைஸு போட்டு வச்சுக்கிற மாதிரி, அது மாதிரி புழுங்கலரிசி, பச்சரிசி இது மாதிரி போட்டுக்கிறவங்க வாங்கிக்கலாம். இதுவும் வந்து ஆஃபரில் வந்து 1300 பர் கேஜி ரேட்டில் கொடுக்குறோம். பெரிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கேஜி ரேட்லேயும், சின்ன திங்ஸ் வந்து வாங்கின ரேட்டில் மாதிரி பீஸ் ரேட்டில் தான் நாங்கள் தரோங்க. இது வந்து மாவரைக்க கொள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இது மாதிரி ஒரு 3 பீஸ் இருந்தது, 2 சேல் ஆயிடுச்சு. இப்போ இது 1 தான் இருக்குது. நல்ல ப்ராடக்ட் வந்து காத்திரமாக இருக்குது. நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். டின் கோட்டிங்லாம் ஃபைன் டின் கோட்டிங்காக இருக்குது. ரீகோட்டிங்லாம் தேவைப்படாதுங்க. இந்த எல்லாமே 3க்குமே அதே தான். அடுத்த திங்ஸும் அதே தான். இது வந்து ஒரு 2 இது இன்றைக்கி வாஷ் பண்ணல, ஆல்ரெடி வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் டிம்மாக இருக்குது. இது வந்து ஆப்பிள் தூக்கும் இல்லாமல், நார்மல் தூக்கும் இல்லாமல், ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு டிசைனாக இருக்குது. இது வந்து 5 கேஜி கெப்பாசிட்டிக்கு மேலே 6 கேஜி கூட பிடிக்கும். கண்டிப்பாக எபவ் 5 கேஜி. இந்த RSI மாடல் சைடில் இருக்குது. அது வந்து இதோட ஒவ்வொரு இது தூக்கோட மாடலுங்க. அடுத்தது வந்து எண்ணெய் தூக்குன்னு நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பால் தூக்கு, எண்ணெய் தூக்கு அப்படின்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெயிட்டு அதுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் கொடுக்குறோம். இது மாதிரி வந்து பெரிய கேனாக 2 இருக்குது. ஆல்ரெடி எல்லா சின்ன கேனு அது மாதிரிலாம் கொஞ்சம் போயிடுச்சு. இது வேணுங்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி முழுக்கு தூக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஃபைனாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா தேய்ச்சி கழுவி இருக்கும். இது டின் கோட்டிங் ஃபைனாக இருக்குது. அடுத்தது வந்து வாளி, சாம்பார் வாளி, ரச வாளி, ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வாளி சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 வாளி இருக்குது. எல்லாத்துலேயுமே டின் கோட்டிங் நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து காத்திரமாகவும் டின் கோட்டிங் நல்லதாகவும் இருக்கிறத தான் பார்த்து நாங்களே அதை ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். அதனால் வந்து அதுக்கு மேலேயும் நம்மளால் கொரியர் சார்ஜஸ் எல்லாம் இருக்குங்கிறதுனால கஸ்டமர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் எஃபர்ட் நிறையா இருக்குது. இப்போவும் நாங்கள் இதெல்லாம் ஒரு வாஷ் கொடுத்து தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு இட்லி பானை, நேற்று போட்டது 2மே சேல் ஆகிடுச்சு. இது வந்து 4 தட்டு உள்ளது. இந்த இதில் வந்து குழம்பு வச்சுக்கலாம். நம்ம அப்படியே வந்து இட்லி வேணால் அதில் இட்லி ஊற்றிக்கலாம், குழம்பும் வச்சுக்கலாம். மல்டியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான பாத்திரம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பால் குடம், கோயிலுக்கு பால் குடம் எடுத்துக்கிறவங்க இது மாதிரி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட் வெயிட்டு, அது கொஞ்சம் ஹெவி வெயிட்டு. அப்புறம் சொம்பு வந்து கொஞ்சம் வீட்டில் நிறையவே சொம்பு இருக்குது. என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலில் தண்ணி மொண்டு ஊற்றுறாங்க அபிஷேகத்துக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயிலில் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்றாங்க. இது வந்து ரயில் அடுக்கு சொம்பு. பித்தளை பாத்திரங்கள் வந்து கோயிலில் கொடுக்கறது ரொம்ப அதனால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து ரயில் அடுக்கு சொம்போடது. ரொம்ப ஃப்ரெஷ் பீஸு. இது நல்லா வெயிட்டாக இருக்குது. வீட்டில் தண்ணி இது மாதிரி யூஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வீட்டில் நம்ம இந்த மாதிரி சொம்பு எல்லாமே எடுத்து புழங்கலாம். இது வந்து அதே மாதிரி இந்த சொம்பு வந்து ஒரு பாதம் வச்ச சொம்பு. எல்லாமே கொஞ்சம் ரேட்டு வந்து ஒரு 10% குறைச்சி தான் கொடுக்குறோம். வித் கொரியர் ஃப்ரீ ஷிப்பிங்கு. அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ, நாளைக்கும் வந்து ஒரு ஆஃபர் சேல் போடுவோம். இன்னும் நிறைய கொஞ்சம் குட்ஸ் இருக்குது. நேற்று ஒரு வீடியோ போட்டதில் கொஞ்சம் சேல்ஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறமேட்டு வந்து இது அர்ஜுன பிளேட்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வேறு டைப்பாகவும் பிளேட்ஸ்லாம் இருக்குது. இந்த சின்ன தூக்கெல்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நேற்று ஒரு 3 தூக்கு போட்டிருந்தோம். இது குமிழ்மூடி தூக்கு. குமிழ்மூடி தூக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது. அதனால் அது மக்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது வந்து 1 kg பிடிக்கும். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. உள்ள அன்யூஸ்டு பீஸ் மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சின்ன தூக்கு. எண்ணெய், நெய் இது மாதிரி எதை வேணாலும் நம்ம வந்து பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சனில் வந்து எதுவும் போட்டு வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மளிகை பொருள் போட்டு வைக்கிறதுக்கெலாம் டின் கோட்டிங் அவசியன்றது ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு சம்படம். இது டின் கோட்டிங் கொடுக்கணுன்னா கொடுத்து வச்சுக்கலாம். டின் கோட்டிங் கொடுக்குறப்ப பாலிஷிங் கொடுப்பாங்க. வெளியே நல்லா தான் தேய்ச்சி பளபளன்னு இருக்குது. இது பாலிஷ் பண்ணியிருக்கேன். இது பழைய காலத்து படிக்கு வந்து மூடி போட்ட மாதிரி ஒரு 2-3 சேல்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு பீஸ் இருந்தது. இதை உள்ளே வந்து நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி தர சொல்லி டின் கோட்டிங் இது வாஷ் பண்ணி தர சொல்லி பாலிஷ் பண்ணியிருக்கேன். இதுவும் பாலிஷ்டு. ஆஃபர் ப்ரைஸில் தான் ஃபில்ட்ரு கொடுக்குறோம். ஃபில்ட்ருக்கு மேட்சிங்காக 2 வந்து டபரா செட் இருக்குது. அந்த காலத்தில் டபரா செட்டோட இந்த மாதிரி காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலான இது மெத்தடை விரும்புகிறவங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அர்ஜுன பிளேட்டு. எல்லாமே கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம் நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றதா இருந்தாலும் வச்சுக்கலாம். கோயிலுக்கு அர்ஜுன பிளேட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறப்பையும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இந்த மாதிரி நட்ஸு இந்த மாதிரி சீர் வைக்கணும் 5 தட்டு அந்த மாதிரி கூட இந்த பாதம் வச்ச பிளேட்டெல்லாம் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன பேசன் 2 லைட் வெயிட்டு தான். இதுவும் ஒரு சின்னதாக கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஐட்டம் தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் என்கொயரி பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். வித் ஃப்ரீ ஷிப்பிங் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார்